இணைய நண்பர்களுக்கு வணக்கம். லக்னத்திலிருந்து 6ஆம் பாவகம் வரையிலான விருச்சிக லக்ன அன்பர்களின் வாழ்க்கை உளவிலை பற்றி சென்ற பதிவில் விளக்கமாக கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் பாகம் 2ஆக 7ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவம் வரையிலான உளவியல் தன்மைகளை பற்றி காணலாம். முதலில் தங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுவரை தாங்கள் அளித்து வரும் மேலான ஆதரவிற்கும் அன்பிற்கும் கடமைப்பட்டுள்ளேன். லக்கண பலன் என்பது பொதுவான ஜாதகர்களின் குணநலங்களையோ அல்லது வாழ்க்கை பயணத்தையோ பற்றி விவரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதக நண்பர்களும் தங்கள் லக்கணத்தை பற்றிய உளவியல் தன்மைகளை அறிந்து அதன் மூலம் சிறப்பான ஒரு வாழ்க்கை பயணத்தை அமைக்க வேண்டும் என்ற மேலான நோக்கத்தில்தான் இந்த பதிவுகள் வெளியிடுகிறோம். லக்னாதிபதி, லக்னம் போன்ற முக்கியமான பாவங்கள் அமையும் விதத்தை பொறுத்தே வாழ்க்கை பயணம் அமையும். ஜோதிடம் சம்பந்தமான தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறந்த கருத்துக்களுடன் கூடிய ஜோதிட வீடியோக்கள் நிறைய நீங்க நம்ம சேனல்ல எதிர்பார்க்கலாம். லக்னத்தின் 7ஆம் பாவமும் சுக்கிரனோட பெண் வீடா வருது. காலபுருஷனுக்கு 2-7க்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால உங்க வாழ்க்கை துணையோட பேச்சு மென்மையா இருக்கும். பொறுமை ரொம்ப அதிகமா உள்ள வாழ்க்கை துணை. குடும்பத்தை மையமா வச்சு எல்லாத்தையுமே சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில பொருளாதாரத்திலேயோ சேமிப்புலையோ அதிகமான பாதுகாப்பை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணையா இருப்பாங்க. உங்க 7ஆம் வீட்டிற்கு 3ஆம் பாவமாகிய கடகத்தின் அதிபதியாகிய சந்திரன் உங்க 7ஆம் இடத்துல உச்சம் பெறதுனாலையும் உங்க 7க்கு அதிபதியாகிய சுக்கிரன் அவருக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறதுனாலையும் மீனத்துல உங்க வாழ்க்கை துணை அவர் சார்ந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அல்லது முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் அந்த முடிவுகளில் மிகவும் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கக்கூடிய மனநிலையோடையும் இருப்பார். உங்க லக்னத்தை பார்த்தீங்கன்னா அதில் குருவோட நட்சத்திரம் இருக்கும், சனியோட நட்சத்திரம் இருக்கும், புதனோட நட்சத்திரம் இருக்கும். அதனால நீங்க எல்லா விதமான உங்க 7ஆம் பாவகத்தின் அனைத்து விதமான முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு உடன்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. உங்க 7ஆம் பாவத்தை பாருங்க. சூரியனோட நட்சத்திரம் இருக்கும், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். மென்மையா தெரியக்கூடிய அவங்க போல்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு ஆடம்பரம் பிடிக்கும், ஆனால் அதுலேயும் அளவோடு இருப்பாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது ரொம்ப ஈஸி. வாழ்க்கை வசதிகள் மேல ஈர்ப்பு அதிகமா இருந்தாலும் சேமிப்புலையும் ஆர்வம் அதிகமா இருக்கும். பணத்தை வீணடிக்க மாட்டாங்க. நீங்க அன்பை வெளிப்படுத்துற மாதிரியோ எதிர்பார்க்குற மாதிரியோ அவங்க செயல்பாடு இருக்காது. ரொம்ப மெதுவாகத்தான் அது வரும். ஆனா ஒரு தடவை உங்க மேல உள்ள காதல்லையோ நம்பிக்கையிலையோ ஒரு நிலைப்பாடு வந்துருச்சுன்னா மிக அருமையா அவங்களோட ஒத்துழைக்கக்கூடிய வாழ்க்கை துணையா அவங்க இருப்பாங்க. அப்படி அவங்க ஈடுபாடு காட்டும்போது உங்களுடைய மனநிலை சார்ந்த நீங்க நிறைய ப்ரெஷர்ல இருக்கிற டைம் இல்லை மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா உங்க உத்தியோக தொழில்களில் இருக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வடிகாலை கொடுக்கக்கூடிய மனதில் சமநிலையை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையா அவங்க இருப்பாங்க. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி உச்சம் பெறதுனாலையும் 7ஆம் அதிபதி உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறதுனாலையும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் பூர்வ புண்ணிய பலன்களையும் அனுபவித்து வாழ்வில் ஏற்றம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய அமையும் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. ஆனாலும் உங்கள் வாழ்க்கை துணையே உங்கள் விரையாதிபதியாகவும் வருவதனால சில சந்தர்ப்பங்கள்ல தொழில் உத்தியோக காரணங்களாகவோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவோ உங்கள் வாழ்க்கை துணையை சிறிது காலங்கள் சில தசாபுக்திகளில் பிரியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தங்கள் 7ஆம் பாவம் ராகு, கேது, சனி போன்ற பாவர்களால் பாதிக்கப்படாமல் தங்கள் 7ஆம் அதிபதியும் சுவர் பார்வை சேர்க்கையோடு லக்னாதிபதியுடன் சிறப்பான நிலையில் அமைந்தாலே தங்கள் 7ஆம் பாவகத்தின் பாக்கியமென்மைகள் உறுதியாகிவிடும் என்று சொல்லலாம். 8ஆம் பாவம் ரகசிய வாழ்க்கை, திடீர் மாற்றங்கள், மறைபொருள் உண்மைகள், ஆயுள், விபத்து, தீர்க்க முடியாத கடன்,
வாழ்க்கை துணையின் பணம், ஆராய்ச்சி, மந்திரம், உளவியல், ஜோதிடம், இது எல்லாமே 8ஆம் பாவத்தோடு தொடர்புடையது. மிதுன வீடா இந்த 8ஆம் பாவம் வருது. பேச்சு, தகவல், புத்திசாலித்தனம், கணக்கு, தந்திரம், இது எல்லாமே இந்த 8ஆம் பாவத்தில் வழியாக புதனின் தன்மைகளோடு செயல்படும். விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு 8ஆம் ஆதிபத்தியமாக வர்றதுனால எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஜாதகர் சொல்றதுக்கு தயங்குவார். புதனின் வீடா லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் வர்றதுனால பேசுறதுல புத்திசாலித்தனம் இருக்கும், உண்மையை மறைக்கக்கூடிய திறனும் இருக்கும், ஒரே விஷயத்துல இரட்டை முகம் காட்டக்கூடிய மனோபாவம் இருக்கும். நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ள வேற கணக்கு போட்டு எதிராளிய வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் 8ஆம் பாவம் என்பது உங்கள் ஆழ்நிலை மனத்தோடு தொடர்புடையது. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க பேசுறத, மற்றவங்க செயல்படும் ரகசியங்களை அறியக்கூடிய திறன் இருக்கும். புதன் செவ்வாயோட லக்னங்களுக்கு சஷ்டாஷ்டகமா வர்றதுனால புதனின் தன்மைகளான கணக்கு, டாக்குமெண்ட்ஸ், சோசியல் மீடியா, விவாதங்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா அதன் மூலமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. தங்களுக்கு செவ்வாய் தசை புதன் புக்திகள்லையோ அல்லது புதன் தசை செவ்வாய் புக்திகள்லையோ தங்களின் திடீர் நடவடிக்கைகள் மூலமாகவோ ஆன்லைன் ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், கேம்பிளிங், இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லது மன வாழ்க்கைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ரகசிய தொடர்புகளில் ஈடுபடுவதன் மூலமாகவோ தாங்கள் அவமானத்தை சந்திக்கக்கூடிய, தங்கள் வாழ்க்கை துணையை பிரியக்கூடிய நிகழ்வுகள்லாம் வரும். 8ஆம் பாவமும் புதனும் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா ஆராய்ச்சி, புலனாய்வு துறைகள்ல, காப்பீடு, வங்கி, கணக்கியல் துறைகள்ல, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஜோதிடம், மந்திரம், தந்திரம், உளவியல் சார்ந்த துறைகள்ல நிபுணராக இருப்பீங்க. டிஜிட்டல் துறைகள்ல, தகவல் சார்ந்த ரகசிய வேலைகள்ல மற்றவர்கள் விரும்பக்கூடிய சிறப்பான தன்மைகள் உங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் புதன் பாதிக்கப்பட்டாலோ 8ஆம் பாவம் பாவர்களோட தொடர்புகளோட லக்னாதிபதியும் வலுவிழந்து இருந்தாருன்னா பொய் வழக்குகள் மூலமா, தவறான தகவல், நண்பர்கள் மூலமான மோசடி, மன அழுத்தம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். உங்கள் பாக்கியஸ்தானம் கடக வீடா அமைது. தந்தையார், குரு, நீங்க செய்யற தர்மம், உங்களோட தெய்வ நம்பிக்கை அல்லது கோவில் பணிகள்ல நீங்க ஈடுபடுற குணம், உங்களுடைய நீண்ட பயணங்கள், வாழ்க்கை வழிகாட்டுதல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம், சுபஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம். உணர்ச்சிகளுக்கு காரகராகிய சந்திரன் இந்த ஸ்தானத்தோட அதிபதிங்கிறதுனாலையும், இந்த ஸ்தானத்துல குரு உச்சம் பெறதுனாலையும் தங்கள் தந்தையார் மென்மையான உணர்வுகளோடு ஒரு தாய்மையான குணத்தோடு இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. உங்களுடைய கஷ்ட காலங்களில் கூட மறைமுக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு மனசுல ஆழமா இருக்கும். உணர்ச்சி பூர்வமான தர்ம சிந்தனைகள் இருக்கும். யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனநிலையில இருப்பீங்க. உங்க லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்துல நீச்சம் பெறதுனால தந்தையார் மூலமான அனுகூலங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மேலும் இது உங்களுக்கு பாதகஸ்தானமாகவும் வர்றதுனால தந்தையாரோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கண்டிப்பா. மேலும் நீங்கள் தந்தையார் மூலமாகவோ அல்லது தந்தை வழியிலோ பாக்கியங்களை அனுபவிக்க தவறும் பொழுது உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீர்கள். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய நீண்ட பயணம், வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் எல்லாமே குடும்பத்திற்காகவோ அல்லது குடும்பத்தோடையோ போகிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம், தொழில் பண்ணா கூட தாய்நாட்டை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். எப்பவும் வெளிநாட்டிலேயே உங்களுடைய அனைத்து தொடர்புகளும் பணிகளும் அமைந்தாலும் எப்பவும் உங்க ஊருக்கு எப்போ வருவோம் அப்படிங்கிற மனநிலையிலே இருப்பீங்க. பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தையாரோட மனம் மகிழ்ந்தால் உங்களுக்கு பாக்கியங்கள் தேடி வரும். இது பாதகஸ்தானமாக இருந்து அவர் மூலமாக நீங்கள் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகியதை இல்லாட்டினாலும் கூட அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செஞ்சீங்கன்னா தங்களின் பாக்கிய மேன்மைகள் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜீவனம், தொழில், பதவி, அதிகாரம், சமூக மரியாதை அனைத்தையும் தரக்கூடிய 10ஆம் பாவம் சிம்ம வீடா வருது. சிம்மத்தின் அதிபதி சூரியன் செவ்வாய்க்கு நெருங்கிய நண்பர். அதனால ஜாதகர்களோட தொழில் வாழ்க்கை முழுவதுமே மேற்கண்ட அனைத்தையுமே தரக்கூடிய அமைப்புல இருக்கும்.
ஜாதகர் தொழில் பண்ணாம உத்தியோகம் பார்த்தா கூட மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்யறத விரும்பாத மனநிலை இருக்கும். தனக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள்ல கூட சொந்த முடிவுல செயல்படணும்னு நினைப்பாரு. ஒரு டீமுக்கு லீடரா இருப்பாரு. உத்தியோகம் பார்த்தா என்ன மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். தொழில் அல்லது உத்தியோகத்துல தன்னோட அடையாளத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. விருச்சிகர்கள் தொழில் பண்ணாலோ அல்லது உத்தியோகம் பார்த்தாலோ அரசு வேலை, அரசியல் சார்ந்த அமைப்புகள்லையும், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற துறைகள்லையும், ஒரு மேனேஜிங், சிஇஓ, டைரக்டர் பதவிகளையும் சிறப்பாங்க. காவல், இராணுவம், பாதுகாப்பு துறைகளும், அரசியல் சார்ந்த பாதுகாப்பு துறைகளும் இவர்களுக்கு பொருந்தும். சூரியன் சார்ந்த துறைகள் பவர், எலக்ட்ரிசிட்டி, கோல்டு, சொந்த தொழில், பிஸ்னஸ் ஹெட்டாக இருப்பாங்க. இவங்களே ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியா இருப்பாங்க. இவங்க பேரை சொன்னா அந்த பொருட்களுக்கோ இல்லை ப்ராஜெக்டுக்கோ ஒரு தரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவாங்க. சிம்ம வீடு பாதிக்கப்படாம சூரியனுக்கு நண்பர்களாகிய குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்களோட தொடர்பு இருக்கும் பொழுது புதனா கூட இருக்கலாம். அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகர் சிறப்படைவார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு கிங் மேக்கர் மாதிரி செயல்படுவாங்க. மற்றொரு நபர் மிகப்பெரிய ஆளுமையா தோற்றமளிச்சா கூட அவங்களை இயக்கக்கூடிய, திரைமறைவில் இருந்து அவங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நபரா தொழில், உத்தியோகம், தான் சார்ந்த அரசியல் அமைப்புகளை இருப்பாங்க. ஜீவனாதிபதி சூரியன் தனக்கு கடும் பகைவரான சனியோட பாதிப்புகள் இல்லாம இருக்கணும். சூரியன் பலவீனமா இருந்து தொழில் ஸ்தானமும் பவர்களோட சேர்க்கை பெற்றுருச்சுன்னா மேலதிகாரிகளோட மோதல், தனக்கு ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து குவிட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நிறைய உழைச்சும் புகழ் கிடைக்கல அப்படின்னா மன அழுத்தங்களும் அதிகமா இருக்கும். தொழிலில் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரிக்கும் ஜாதகருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருக்கும். சூரியன் பலமா இருந்து குரு, செவ்வாய் போன்ற கிரகங்களோட வீடுகளில் இருந்து அல்லது சுக்கிரனோட மிக நெருக்கமா சுக்கிரன் அஸ்தங்கமாகி சூரியன் பலம் பெற்றாலோ, குரு பார்வை பெற்ற சூரியன் தன்னுடைய நண்பர்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது உயர்ந்த பதவிகளும், அரசு, சமூகத்துல, தொழிலில் நிலைத்த முன்னேற்றங்களும் ஏற்படும். இந்த துறையினால இவர் தான் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு அடையாளத்தை, தனக்கான ஐடென்டிட்டியை ஜாதகர் உருவாக்குவார். கோள்களின் நாயகனான சூரியன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றதுனால நம்ம விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகங்கள்ல அதிகாரம், பொறுப்பு, உயர்வு எல்லாமே தேடி வரும்னு சொல்லலாம். இவை சரியான வயது வரம்புகளில், சரியான தசாபுக்திகளில், முக்கியமா குரு தசாபுக்திகளில் ஜாதகர் சிறப்பான மேன்மை, கௌரவம், புகழ் அடைவார்னு சொல்லலாம். லாபஸ்தானம் 8, 11ஆம் ஆதிபத்தியங்களாக வர்றதுனால தங்களோட கடின உழைப்பாலையும், புத்திசாலித்தனமான அறிவின் மூலமாகவும், மிக நுணுக்கமான செயல்களின் மூலமாகவும் லாப மேன்மைகளை அடையக்கூடிய ஜாதகர்களாக விருச்சிக லக்னம் இருக்கும். சிறு சிறு வருமானங்கள்லாம் சேர்ந்து பெரிய லாபத்தொகையை ஈட்டித்தர அமைப்பாக இருக்கும். ஒவ்வொரு ரூபாயும் கணக்கிட்டு, திட்டமிட்டு, உழைத்து சம்பாதிக்கக்கூடியதா இருக்கும். இவங்களுக்கு சேவை சார்ந்த லாப மேன்மைகள் அதிகமாக வரும். கணிதம் சார்ந்த அறிவுகளுக்கு சொந்தக்காரராகிய புதனோட வீடா கன்னியோட லாபஸ்தானம் இருக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகமாக ஜாதகர் பண்ண மாட்டார். பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்தணுங்கிற நல்ல அறிவு இருக்கும். நடைமுறைக்கு சாத்தியமான இலக்குகளையே அல்லது ஆசைகளையே விருச்சிக லக்னக்காரங்க வைத்து சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு நம்ம வரணும், திட்டமிட்ட ஆசைகளை செயல்படுத்தக்கூடிய மனநிலையில இவங்க புத்திசாலித்தனமான லாப நோக்கங்கள்லாம் இருக்கும். லாபஸ்தானத்துல புதன் உச்சம் பெறுறதுனால அதிகமாக படித்தவங்க, தான் கூட பணிபுரிகிற சக பணியாளர்கள், கணக்கு துறையில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் நண்பர்கள், தொழில்நுட்பத்துறையில் சாதிச்சவங்க எல்லாரும் இவரோட நண்பர்களாக இருப்பாங்க. தேவையில்லாத நட்புகள்லாம் இந்த ஜாதகர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் கூட மெல்ல மெல்ல விலக்கி டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்குவாங்க. பயனுள்ள நட்பு தான் லாபம் தரும் என்ற மேலான நோக்கத்திலேயே ஜாதகர் இயங்குவாங்க. கடைசி பாவமா, அதாவது விரயம், தனிமை, வெளிநாடு, துறவு, மறைமுக வாழ்க்கை, ஆன்மீகம், படுக்கை சார்ந்த சுகங்கள், ரகசிய செலவுகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய அயன சயன போகஸ்தானமாக சுக்கிரனின் வீடா துலாம் வர்றதுனால
தங்கள் வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய தங்களுக்கு தேவையான ஆடை, நகை, கலைப்பொருட்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல், லக்ஸரி வாழ்க்கை எல்லாத்துக்கும் தேவைக்கு அறிந்து அதற்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய லக்னமா இந்த விருச்சிக லக்னம் இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகள்லாம் தவிர்த்துருவாங்க. இந்த அயன சயன போகமாகிய விரயஸ்தானம் துலாம் ராசியா சுக்கிரனோட வீடா வர்றதுனால ரகசிய காதல், மறைமுக ஈர்ப்புகள், காதல்ல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி வெவ்வேறு தொடர்புகளோட இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதே மறைமுக உறவுகளால மன உளைச்சல், உணர்ச்சிகள் அதிகமாகி அதனால குழப்பத்தோடு செய்தொழில்கள்ல சிறக்காம உத்தியோகங்கள்ல பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தொழில்காரனாகிய சனி இந்த பாவத்துல உச்சம் பெறதுனால வாழ்க்கை துணைக்கு நீங்க அவங்க மனசறிஞ்சு அவங்க மனது சந்தோஷப்படும்படியான செலவுகளை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் இணைய நண்பர்களுக்கு மன உளவியல் ரீதியான ஆலோசனைகளையும் எவ்வாறு நடந்து கொண்டால் தங்கள் எதிர்காலத்தில் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்துக்காகவும் காணொளி பதிவுகளை வெளியிடுகிறோம். தங்கள் தனிப்பட்ட சுய ஜாதக பலன்களை பெற விரும்புபவர்கள் தங்களுக்கான தொழில், திருமணம், கல்வி, புத்திர மேன்மைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தங்களுடைய அதிர்ஷ்டம், தங்களுடைய விரயங்களை கூட எவ்வாறு சுப விரயமாக மாற்றி வாழ்வில் உயர்வடையலாம் என்பது போன்ற மேலான வழிகாட்டுதல்களை எவ்விதமான காலகட்டங்களில் தாங்கள் பெறுவீர்கள் என்ற கருத்துக்களை தங்களுடைய ஜோதிட ஆலோசனையின் பொழுது தாங்கள் பெறலாம். தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. நன்றி.